கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் இந்த வீடியோவில் சாபங்கள், ஏன்னா நம்ம என்னென்ன சாபம் வாங்கினா என்ன பாதிப்பு வரும், என்ன பரிகாரம், முதல்ல சாபத்தோடைய விளக்கம் வேணும். ஏன்னா நம்ம தெரிஞ்சும் தெரிஞ்சாமலையும் அறியாமலையும் அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நினச்சிக்கிட்டு இருப்போம், கடவுளை விழுந்து விழுந்து வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு அதுக்கு ஒரு விமோச்சனமோ இல்லை, நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நம்ம எதுக்காக பரிகாரம் செய்கிறோமோ அதுக்கு ஒரு நல்ல முடிவு வரலையே, நல்ல செய்தி வரலையே அப்படின்னு நம்ம எங்கேயோ அந்த சூட்சமம் என்ன ஏது அப்படின்னு நம்ம குழம்பி போய் நிற்போம். ஏன்னா ஜோதிடத்தை எடுத்துகிட்டு போகிறோம் ஜாதகத்தை, அவங்க இந்த பரிகாரம் இதெல்லாம் சொல்கிறாங்க, இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம போய் செஞ்சுட்டு வரோம். அதை அவங்க செஞ்சுட்டு வந்தும் நல்லது நடக்கலையே அப்படின்னு நம்ம ஆத்தாமப்படுவோம். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலையே, நல்ல விதமாக அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நமக்கு நல்லது நடக்கலையே ஏன்? எல்லாருக்குமே இந்த கேள்விகள் எழாமெல்லாம் இருக்காது. அப்படி எழும் பொழுது நம்மளுடைய முன்னோர்களோ இல்லை நம்மளோ என்ன செய்திருக்கார்கள்? அப்ப ஒரு 13 வகை சாபம் இருக்குது. இந்த சாபத்தினுடைய முதல்ல அதுக்கு விளக்கம் தெரியணும். விளக்கம் தெரிஞ்சாதானே பரிகாரத்துக்கு போக முடியும். அப்போ இந்த 13ல எதுலையாவது ஒண்ணுல நம்ம சிக்கினா கூட சின்ன பின்னம் ஆயிடுவோம். அதனாலதான் ரிஷிகளும் முனிவர்களும் ரொம்ப பேச்சை குறைச்சிட்டு ஒதுங்கி போய்கிட்டு இருந்தாங்க, எந்த சாபத்தையும் நம்ம வாங்கிட வேண்டாம் அப்படின்னு. அதனால கோபங்கள் வரும் பொழுது சாபங்கள் விட வேண்டாம். ஏன் அப்படின்னா அது தன்னால நடக்கும், எழுதி வச்சுட்டு போயிருக்குது எல்லாமே. நமக்கு விஷ்ணு பகவான் எல்லாமே இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப கிளியரா கருட புராணத்தை ஒரு முறைக்கு பல முறை படிச்சு அதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா தன்னால நடக்க போது, நீ அமைதியா இருன்னு நமக்கு நாமே மெச்சூர்டா இருந்துருவோம். அதனால முதல்ல நமக்கு என்ன சாபங்கள் இருக்குது? ஒரு 13 வகை சாபத்திலிருந்து யாருமே அதுல இருந்து விடுதலை பெற முடியுமா? பரிகாரம் செஞ்சானா கடவுள் வழி விட்டா மட்டுமே அது நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நான் வீடியோல ஒரு மனித தர்மம்னா என்ன, அவங்களுக்கு 5 வகை கடமை என்ன இருக்குது, அதை சரியா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா நான் கற்ற வித்தை அடுத்தவங்களுக்கு போய் உபயோகப்படணும். அப்படி உபயோகப்படலை அப்படின்னா அதுவுமே ஒரு சாபம். நான் அப்படியே என்னோட வச்சுட்டு நான் செத்து போனேன்னா. அதனாலதான் இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது இதெல்லாம் படிக்கிறதுக்கு மக்களுக்கு நேரம் இருக்குமோ இல்லை அதை படித்து அதோடைய விளக்கம் புரியுமோ அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதோடைய காரணம். சரி, சாபத்துக்கு போவோம். சாபங்கள் மொத்தம் 13 வகை இருக்குது. பெண் சாபம், பிரேத சாபம், பிரம்ம சாபம், சர்ப்ப சாபம், பித்ரு சாபம், கோ சாபம், பூமி சாபம், கங்கா சாபம், விருட்ச சாபம், தேவ சாபம், ரிஷி சாபம், முனி சாபம், குலதெய்வ சாபம் இப்படின்னு 13 இருக்குது. 13ல 1ல மாட்டினாலும் சின்ன படம் ஆயிடுவோம். அங்க நம்ம தூக்கிட்டு போய் பரிகாரத்தையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நம்ம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இங்க இருப்போம். சரி, ஒவ்வொரு சாபத்தையா பார்க்கலாம். 5வது சாபம் பித்ருக்களுடைய சாபம். நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி மற்றும் தர்ம காரியங்கள் செய்யாமல் ஒன்று மறக்கிறது, இல்லை செய்யாம விட்டுறது. தாய் தந்தை தாத்தா பாட்டி போன்றவர்களை உதாசீனப்படுத்துவது, அவர்களை ஒதுக்கி வைப்பது பித்ரு சாபத்தை ஏற்படுத்தும். அப்ப நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நீர்த்தார் கடனை செய்யாம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 5, 9 கெட்டு போயிடும். பூர்வ புண்ணியம் கெட்டு போயிடும். 9ஆம் பாவமான பாக்கியஸ்தானம் கெட்டு போயிடும். அப்படி கெட்டு போய் இருக்கும் பொழுது 5ங்கிறது நம்ம பாட்டனார், அதுவே அந்த ஜாதகருக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய இடம். குழந்தைகள் ஸ்தானமும் அதுதான், பூர்வ புண்ணியமும் அதுதான். பூர்வ புண்ணியம் இருந்தாதான் வம்ச விருத்திக்கு அங்க
5ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில போய் உட்காருவாரு. 9 அந்த ஜாதகருடைய தந்தை 9ஆம் பாவம். அந்த 9ஆம் அதிபதி ரொம்ப நல்ல நிலையில போய் சனி ராகு இவர்களோட சேராம இருக்கணும். முக்கியமா மாந்தியோட சேராம இருக்கணும். சேர்ந்துட்டாருன்னா அந்த தோஷம் கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், ஒருத்தருக்கு ஒரு சாபங்கள் இருக்கும் பொழுது அதை நிவர்த்தி பண்ணலாம். ஆனால் அது நிவர்த்தி கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கையில் கண்டிப்பாக இல்லை, கடவுள் கையில் மட்டும்தான் இருக்குது. அது யாருக்காக செய்கிறோமோ அவங்க மனசு இறங்கி நமக்கு வந்து செய்யணும். கோபம் இருந்தால் சரி பண்ணிடலாம். சாபம் விட்டுட்டு போனால், சாபங்கள் இருந்தது அப்படின்னா சரி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால தான் சாபங்களை வாங்காம அட்லீஸ்ட் கோபங்கள் இருக்கும் பொழுதே பேசி அதை ஏதாவது சரி பண்ணிக்கலாம். கடுமையாக இருக்கும் சாபங்கள் இருக்கும் பொழுது 5, 9 கெட்டு போய் ரொம்ப இல்லை 5, 9 அதிபதிகளையே போய் ராகு கேது மாந்தி இல்லை வக்கரமாயி உட்கார்றது, பகை வீட்டில் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும் ஜாதகத்தில். அடுத்தது பித்ரு சாபம் இருந்ததுன்னு அப்படிங்கன்னு வச்சுக்கீங்க, பாலாரிஷ்டம் என்ற சாபம் அதோட கூட வரும். என்ன அப்படின்னா குழந்தை பிறந்து இறந்துக்கிட்டே இருக்கும். பாலாரிஷ்ட தோஷம் இருந்ததுன்னா ஆண் குழந்தை பிறக்காது, ஆண் குழந்தைகள் பிறக்காது. என்னதான் பெண் குழந்தைகள் இருந்தாலும் அந்த நமக்கு இறந்து போனதுக்கு அப்புறம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த திதியானது அவ்வளோ சிறக்காது. ஒரே ஒரு இடத்துல தான் போய் செய்யலாம். நென்மேலின்னு செங்கல்பட்டு டு திருக்கழுங்குன்றம் போகிற வழியில் சிராத்த பெருமாள் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக பெருமாள் தினமும் சிராத்தம் பண்ணிட்டு இருக்காராம். அதுவும் மத்தியானம் 11 மணியை போல் அந்த சிராத்த பெருமாளுக்கு எள்ளு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தர்ப்பை இவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ அவருக்கு உப்பு இல்லாத சாதமும் பிரண்டை துவையலும் தான் டெய்லி நைவேத்தியம். ஏன்னா அவர் சிராத்தம் பண்ணுறாராம். அதனால் அந்த பெருமாளுக்கு அங்கே தான் போய் ஆண் குழந்தை இல்லாதவர்கள் பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் தர்ப்பணம் செய்யக்கூடிய இடம் அந்த இடம் தமிழ்நாட்டில். அதனால் இந்த தோஷங்கள் பித்ரு சாபங்கள் இருந்ததுன்னா ஆண் குழந்தை பிறக்காமல் போகும். பெண் குழந்தைகள் என்னதான் திதி கொடுத்தாலும் அது அவ்வளவு சுபிட்சமாக இருக்காது. குழந்தை இறந்து பிறக்கும், இல்லை குழந்தை பிறந்து இறந்துடும் உடனே. இதெல்லாம் பித்ரு சாபத்தினால் வரக்கூடிய பிரச்சனை. தான தர்மம் செய்யணும். நான் எங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறேன்னா அன்னைக்கு யாருக்காவது ஒரு 2 பேருக்காவதும் நம்ம வயிறார சாப்பாடு கொடுக்கணும். திதி கொடுத்துட்டு அன்னதானத்தை கொடுக்கணும். ஏன்னா தர்மராஜா கிட்ட போய் தர்ம தேவனே கேட்டானா, களி வந்துருச்சு அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னு தர்மன் கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாராம், பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய எள்ளும் தண்ணியும் கொடுக்கப்படாமல் குறைஞ்சிக்கிட்டு போகக்கூடிய காலத்துல, அன்னதானத்தை செய்யாமல் போகக்கூடிய காலத்துல களியினுடைய ஆரம்பம் அப்படின்னாராம். அதனால திதி கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டில் சமைச்சு கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் வாங்கி ஒரு 4 இட்லியோ இல்லை ஒரு பிஸ்கட்டோ இல்லை ஒரு சாப்பாடோ வாங்கி அந்த வயிறார யாருக்காவது 2 பேருக்கு கொடுக்கணும். தான தர்மங்கள் செய்யணும். அதுவும் இப்போ மாகாளிய பட்சம் வருஷத்தில் 365 நாளில் 15 நாட்கள் மகாலய பட்சம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட்டமாக முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் நிற்கும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியாவது வைங்க, குடிச்சிட்டு போகட்டும். கோலம் போட வேண்டாம், செங்காவி கோலம் போடுங்க. வருஷத்தில் 3 அமாவாசை மிக முக்கியம். தட்சிணாயனத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் முன்னோர்கள் நம்ம கீழே இறங்கி நம்மளை பார்க்க வர ஆரம்பித்து புரட்டாசி அமாவாசை நம்ம வீட்டில் நிற்பாங்க. அதனால மாகாளிய பட்ச அமாவாசை, உத்தராயணத்தில் வரக்கூடிய தை அமாவாசை, இந்த 3 அமாவாசையும் நம்ம பித்தர்களுக்கு செய்ய வேண்டியதை கொடுக்க வேண்டிய எள்ளும் தண்ணியை கண்டிப்பாக கொடுக்கணும்.
இல்லாட்டி சாபங்கள் வந்து சேரும். ஏன்னா அவங்க திரும்பி போகும்பொழுது குடிக்க கூட தண்ணி கொடுக்கல, உயிரோட இருந்தப்பையும் செய்யல, இப்ப நான் செத்து வந்து நிற்கும் பொழுது எனக்கு தண்ணி கூட இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த ஆத்மா போகுமா. அதற்கு இடம் கொடுக்காமல் பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குங்க. குலதெய்வ ஆசீர்வாதமும் பித்தர்களுடைய ஆசீர்வாதமும் ஒரு மனிதனுக்கு 2 கண்ணு மாதிரி. இதை எப்ப ஒரு மனிதன் தக்க வைத்துக் கொள்ளிருக்கானா அவனுக்கு கஷ்டம் வந்தா கூட அந்த கஷ்டத்திலேருந்து ஒரு நிவர்த்தி உடனே கிடைக்கும். ஆனா சாபத்துல நின்னா அப்படின்னா கண்டிப்பா எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்திலேயே வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து சேரும். அதனால் பித்தர்களுடைய சாபத்தை பெறாமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். அடுத்தது கோசாபத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.